நேர் சொல்லும்பொழுது கூட பார்த்தோம். நான் வந்து 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் நெறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இப்போ 18 வருஷமா சுகர் இருக்கு. ஸோ இந்த மாரி குடிப்பழக்கம், இந்த புகைப்பிடித்தல் இந்த மாரி பழக்கத்துக்கு அடிமையாகிறதுனால தான் இந்த உடம்பு இந்த மாரி ப்ராப்ளம்லாம் ஏற்படுது. எதையுமே வந்து நம்ம ஆரம்பத்துல வந்து நம்ம எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாகாம இருந்தா, இந்த மாரி ஒரு பெரிய வியாதிகள், இந்த மாரி பிரச்சனைகள் வந்து வராம தடுக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து நெறைய ஆலோசனை கொடுத்துருக்கீங்க. ரத்த நாளத்துல என்ன மாரி பிரச்சனைகள் வருது, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இதே மாரி இன்னும் நேயர்களுக்கு வந்து இந்த மாரி பிரச்சனைகள் வந்தா இமீடியட்டா நீங்க ஹாஸ்பிட்டல் போகணும், இமீடியட்டா செக் பண்ணணும். இது வந்து எல்லாம் பயந்துகிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய வியாதியா இருக்குமோ, இல்லாட்டி வந்து ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு இருக்குமோன்ட்டு. ஸோ அந்த மாரி பயம் நேயர்களுக்கு இருக்கும். இதுக்கு வந்து நீங்க பயப்படுறதுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்க. நம்ம முதல்ல பேசுற மாதிரி இது எல்லாருக்குமே உடனே ஆப்ரேஷன் ஆகும் தேவையில்லை. முதல்ல உங்களுக்கு அறிகுறி வந்தாக்கா நீங்கள் மருத்துவரை சந்திக்கிறது நல்லது. ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருந்து மாத்திரையோ அதை வச்சு நம்ம மருத்துவம் பண்ணிடலாம். நம்ம கூறுவதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் சிலவங்களுக்கு ஆப்ரேஷன் நீங்கள் வந்து என்னென்ன அறிகுறி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லது. அது காலப்பட்டு பார்த்தீங்கன்னா காவலர்கள் வந்ததுன்னா தள்ளி போடாமல் உடனே மருத்துவ நிகழ்ச்சி பார்த்துருக்கீங்க. அவங்க சொல்றதுதான் கரெக்டான அது வந்து எலும்புல வருதா இல்லை நாற்பது வருதா ரத்த பாடி போடுறதுன்னு சொல்லிட்டு நம்மளே எலும்பா இருக்கலாம் மூக்கா இருக்கலாம் சொல்லிட்டு அதுக்கு தயவு அதுவே தள்ளி போட்டீங்கன்னா இது ரொம்ப லேட் அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு விசுவாசம் கம்மியாகுது. டாக்டர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாமே வந்து அவங்க கையில தான் இருக்கு. மக்கள் வந்து நம்மளுக்கு என்ன பிரச்சனை, நம்ம உடலை எந்த அளவுக்கு நம்ம வந்து பாதுகாப்பா